என்ன இங்கே வீடு ஏதாவது வாடகை கிடைக்குமா? தம்பி இங்கே டீ மட்டும் தான்ப்பா கிடைக்கும். சரி போடுங்க. உங்கள் ஜோக்கு மாதிரி இல்லாமல் டீயாவது நல்லா இருக்கட்டும். சொல்கிறா. டேய் இன்னும் இல்லைடா, இன்னும் 2 நாளில் வீடு கிடைக்கலன்னா செத்தண்டா நான். ஹலோ தம்பி, வயசு பையன் இப்படிலாம் பேசலாமா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் போராடணும்ப்பா. டே மச்சி நான் திருப்பி கூப்பிட்றேன். சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நானே ஒரு சிக்கல்லாம் மாட்டிகிட்டு இருக்கேன். என்ன சிக்கல் சொல்லு, நான் கேட்குறேன். சரி வாங்க அப்படி போய் உட்காரு. இடியாபத்தை பிரிச்சு போட்டு நூடுல்ஸாக சாப்பிட்ற வயசை வச்சுக்கிட்டு. ஒன்றும் இல்லை சார், நான் ஒரு பொண்ணை சின்சியராக லவ் பண்ணிட்டு இருந்தேன். அவளும் உன் கூட 100 வருஷம் வாழணும்னு சொல்லிட்டு. எத்தனை வருஷம்ப்பா? 100 வருஷம் சார். மேலே சொல்லு. இப்படிதான் என் காதல் உருகி உருகி போயிடுச்சு சார். இந்த மனசு வலிக்கு யார் சார் காரணம்? போதும்ப்பா, உனக்கு நான் என் வீட்டையே தரேன்ப்பா. ஐயோ சார், வீடெல்லாம் தர வேணாம் சார், வாடகை கூட்டா போதும். மனசுல இவ்வளவு வலிய வச்சுக்கிட்டு எப்படிப்பா நகைச்சுவைலாம்? அது அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ணுவேன் சார். அதோ தெரியுது பாத்தியா, வெள்ளை கலர் பில்டிங், அதுதான் நம்ம வீடு. என்ன சார் வாசப்படி எல்லாம் கட்டி வச்சிருக்கீங்க? அட அது கொல்லப்புறம்பா, வாசல் முன்னாடி இருக்கு. நீ என்ன பண்ற, காலையில 10 மணிக்கு வந்துரு. 5000 ரூபாய் வாடகை, 50,000 ரூபாய் அட்வான்ஸ். அக்ரிமெண்ட்லாம் நான் ரெடி பண்ணிடுறேன், நீ சைன் போட்டா போதும். சார் டீ. பாத்தியா, பேசிட்டு இருக்கும் போதே டீ வந்துருச்சு, நல்ல சகுனம். சரிப்பா நீ வந்துரு. தம்பி அட வாப்பா. ஓ வந்துரு சார். தேங்க்யூ சார். அட இருக்கட்டும்பா. என்ன இவர் பாட்டுக்கு வந்தாரு, வீடு கொடுக்குறேன்னு போயிட்டாரு. இதுக்கு இந்த ஜோக்கே பெட்ரு. யாரு? வீடு வாடகைக்கு சார்ட்ட கூட நேத்தே பேசிட்டேன் மேம். உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேப்பா. என்னைவா தெரியலீங்களே. சரி உள்ள வந்து உட்காரு வா. உட்காரு. நீ உட்கார் நான் அது வந்து. சரிங்க மேம். தம்பி பரவாயில்லையே, கரெக்ட் டைம் வந்துட்டியே. பரவாயில்ல, உட்காரு உட்காரு. இந்தாப்பா அக்ரிமெண்ட், படிச்சு பார்த்து சைன் பண்ணிடு. அப்புறம் தம்பி 2 நாள்ல வாடகை திருப்பி கேட்கறது, 5 நாள்ல அட்வான்ஸை திருப்பி கேட்கறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. ஐயோ சார், சத்தியமா இப்பெல்லாம் பண்ண மாட்டேன் சார். வெரி குட். சரி நீ சைன் பண்ணிட்டு, நான் போய் ஒரு ரூம் சாவி எடுத்துட்டு வரேன். ஓகே சார். இந்தாப்பா மசால் வடை சாப்பிடு. ஐயோ மேம் பரவாயில்ல. அதெல்லாம் கூச்சப்படக்கூடாது, சாப்பிடணும். இந்தா பரவாயில்ல சாப்பிடு. ஆனாலும் தம்பி உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகமா இருக்கே. அப்படிங்களா மேம்? தெரில, ஞாபகம் வந்தா சொல்லட்டுமா? சரி நீ சாப்பிடு. சரிங்க மேம். சைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுவோம். ரெஜிஸ்டர்டு நேம் ஆஃப் ஓகே. ஐயோ என்ன எல்லாம் அபசகுணமாகவே நடக்குது. சச்சா இருக்காது.